ஜென்ம சுபாவம் மாறும். நம்ம அப்பப்ப நமக்குள்ள வருகிற சுபாவங்கள் உள்ள தோல்விகள் பலவீனங்கள் இதெல்லாம் நம்ம ரொம்ப சிம்பிளா அறிக்கையிட்டு போயிடுறோம். ஆனா ஒரு மனிதன் சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில். அப்ப உருவாகும் பொழுது சங்கீதம் 51:5 இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். இந்த துர்க்குணம் நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவின் நல்ல சுபாவங்கள் எல்லாம் கேட்கிறோம், அறிகிறோம், நல்லது. ஆனா உருவானது இதுலதான், நான் துர்க்குணத்தில் உருவானேன். அப்ப நமக்குள்ள இந்த துர்க்குணத்துல உருவானதுனால அது ஜென்ம சுபாவமா மாறி நமக்குள்ள இருக்கு. எவ்வளவு நல்ல குணங்கள் நமக்குள்ள இருந்தாலும் சில குணங்கள் எப்படி இருக்கு, துர்க்குணங்களாக இன்னும் நமக்குள்ள இருக்கு. அதனாலதான் தாவீது ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்றாரு, என் துர்க்குணத்துக்கு என்னை நானே விலக்கி காத்துக்கொண்டேன். சங்கீதத்துல 18:23 பாருங்க. என் துர்க்குணத்துக்கு என்னை நானே விலக்கி காத்துக்கொண்டேன். இது அபிஷேகம் பெற்ற பிறகு நடக்கிற ஒரு சம்பவம். நாமே நம்முடைய ஜென்ம சுபாவம் நமக்கு தெரியும்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜென்ம சுபாவம் இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற ஜீன், அந்த அணுக்கள்ல உள்ள பாதிப்பு சாயல்லையும் இருக்கும், கேரக்டர்லயும் இருக்கும். அம்மா அப்பாவுடைய சாயல், முன்னோருடைய சாயல், அதே நேரத்தில் அவங்களுடைய சுபாவங்களும் நமக்குள்ள இருந்து வெளியாகுது. அப்படி இருக்கும்போது நம்முடைய ஜீவியத்தில் இந்த துர்க்குணத்தை நாம் கட்டுப்படுத்தணும். துர்க்குணத்தில் உருவானேன்னு சும்மா சொல்லிட்டு இருக்க கூடாது. துர்க்குணத்திற்கு விலக்கி நம்ம காத்துக்கொள்ளணும். இத அபிஷேகத்தினாலதான் ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியும். ஞானசானம் எடுத்திருந்தா மட்டும் போதாது. ஞானசானம் அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஞானசானம் பூமியில் அங்கீகரிப்பு, பரிசுத்த ஆவி பரலோகத்தின் அங்கீகரிப்பு, அப்படிதான் பைபிள் இருக்கு. அப்ப ஞானசானம் எடுத்தா கூட ஒரு சிலருக்கு இன்னும் அந்த துர்க்குணம் இருக்கு. அதனால இந்த கூட்டத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டா நம்ம எல்லாருமே கர்த்தாவே எனக்குள்ள இருக்கிற நான் உருவான துர்க்குணத்திலிருந்து எனக்கு விடுதலை. இப்போ பாருங்க, அந்த பாம்பு திடீர்னு நெஞ்சிருது, புலி நமக்குள்ள வெளியே வந்துருது, சீரிடுத, டக்குன்னு வந்துருது, திருப்பி போட்டு இழுத்து அந்த குண்டை அடைச்ச பிறகுதான் உள்ள அமைதியா இருக்கு. அப்ப துர்க்குணத்துல உருவானதான மனுஷன் ஞானஸ்தானத்துல அந்த துர்க்குணத்தை அவன் ஜெயிக்கணும், பரிசுத்த ஆவியில அதை கட்டுப்படுத்தணும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல ஞானஸ்தானம் எடுத்துட்டான், ஆனா துர்க்குணத்தை விட்டு அவன் விலகல, அவனுக்கு அது நடக்கல. 8:22 துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை கர்த்தர் உனக்கு என்ன செய்யலாம், மன்னிக்கலாம். இவன் சீமோன்கிற ஒரு மனுஷன் மாயவித்தைக்காரனா இருந்து பெரிய மெஜிஷியனா இருந்துட்டு ரட்சிக்கப்பட்டானே தவிர ஞானசானம் எடுத்துட்டான்னு மேல உள்ள வசனம் சொல்லுது. ஞானசானமும் எடுத்தாச்சு, ஆனா அவனுக்குள்ள எது மாற்றம் இல்ல, துர்க்குணத்திலிருந்து விடுதலை இல்லை. முந்தி பாவியா இருந்தா இப்ப நனைஞ்ச பாவியா ஞானசானம் எடுத்தவனா இருக்கான், அவ்வளவுதான். முந்தி பாவி, இப்ப யாரு ஞானசானம் எடுத்த பாவி. கரெக்டா நான் சொல்ற வார்த்தை உண்மை. ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு கூட இன்னும் துர்க்குணம் நீங்காவிட்டால் பைபிள்ல உங்களுக்கு வார்த்தை என்ன சொல்றது தெரியுமா, சீயோனின் பாவிகள். அந்த டைட்டில் பாவிங்கிற டைட்டில் அப்படி நிப்பாட்டி வச்சிருக்காரு. இதுல அப்படி சப் டைட்டில் மாதிரி சீயோன் எருசலேம் இப்படி சேர்த்துட்டே வர வேண்டியதான். சீயோனின் பாவிகள் திகைக்கிறார்கள். ஏசாயா 33:14 சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். அப்ப சீயோனுக்கு வந்தாச்சு, பட் இன்னும் அந்த துர்க்குணம் என்ன செய்யல, போகல. அப்படி அந்த கேரக்டர் அப்படியே நிக்குது. அதனாலதான் நான் சொன்னேன், துர்க்குணத்துல உருவாகி அந்த ஞானஸ்தானத்துல அது சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கணும். ஆனா சீமோனுக்கு அது நடக்கல. சீமோனுக்கு அது நடக்காதனால
அவன் மறுபடி துர்க்குணத்தை வெளியே கொண்டு வந்துட்டான். ஆனால் அபிஷேகத்தின் மூலமாக தாவீது அந்த துர்க்குணத்தை கட்டுப்படுத்தினான். துர்க்குணத்துக்கு விலக்கி நான் என்ன செய்து கொண்டேன். அவன் வேற ஒருத்தன் துர்க்குணம் சொல்லல, அழகா சொல்லுங்க அந்த வார்த்தை சங்கீதத்துல 18:23. நான் என் துர்க்குணத்துக்கு என்ன செய்தேன். அது வேற ஒருத்தன் காத்துக்க முடியாது. நீ தான் உன்னுடைய துர்க்குணத்துக்கு உன்னை விலக்கி நீ காத்துக்கணும். அதனால இந்த மார்க்கத்துக்கு வந்த பிறகு நீங்க இந்த துர்க்குணத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. பழைய மனுஷனை கட்டுப்படுத்துங்க. பழைய மனுஷனை சிலுவையில மறுபடியும் அறையுங்க. மறுபடியும் நமக்கு இந்த துர்க்குணத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும். ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்துட்டோம், சபையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த துர்க்குணத்திலே உட்கார்ந்துருந்தா அது வந்துருதே. நரி ஒண்ணு வேஷம் போட்டு போயிருச்சான், எங்கேயோ போய் சாயத்தத்தில் விழுந்துருச்சு, அது கலர் மாறிடுச்சு. இதை பார்த்த உடனே எல்லா மிருகங்களும் என்னடா ஒரு டிஃபரெண்டான ஒரு மிருகம் நம்ம காட்டுக்குள்ள வந்துருச்சு, என்ன உடனே இது அப்படி இப்படின்னு கதை விட்ட உடனே எல்லாம் மிரண்டு போயிருச்சுன்னு சொல்லுவான். கதை கேட்டிருக்கீங்களா? ஆனா ஒரு நரிக்கு மட்டும் டவுட் இருக்கும், என்ன இது நம்ம சாயல்ல இருக்கு, பட் இது எப்படி டிஃபரெண்டா இருக்கலாம், சரி டைம் வரட்டும் பார்க்கலாம், எல்லாம் உட்காந்து பேசிக்கிச்சு. திடீர்னு மொத்தமா கும்பல சம்பந்தமே இல்லாம ஊழிடணும் எல்லாரும் சேர்ந்து. அப்ப இது நிறைய இருந்தா என்ன செஞ்சிடும், அந்த ஜென்ம சுவாவம் என்ன செஞ்சிடும், ஓன்னு கத்திடும். பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சு. அதுக்கு ஒரு டைம் வந்துச்சு, எல்லாம் சேர்ந்து மொத்தமா ஊழிடுச்சு. இது திடீர்னு இந்த சத்தத்தை கேட்ட உடனே இது இந்த வேஷம் போட்டிருக்கிறது என்ன சாயத்து குட்டியில் விழுந்து மறந்து போய் இது ஊன்னுச்சு, எல்லாம் சேர்ந்து புரிஞ்சுக்கிச்சு. ஆஹா, இது யாருதான், இதுக்கு ஜென்ம சுவாவம் நரிதான், உள்ளதான் நரிதான் இருக்கான், கலர் தான் மாறி இருக்கு. நமக்குள்ளேயும் துர்க்குணம் இருக்கு. ஞானஸ்தானம்னு ஒரு பேர் எடுத்திருக்கோம், இல்ல அபிஷேகம் பெற்றோம்னு சொல்றோம், இல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஜிப்பா போட்டு ஊழியர்களா உட்கார்ந்துருக்கோம், அவ்வளவுதான். பட் உள்ள என்ன இருக்கு, யார் இருக்கா, இந்த துர்க்குணம் இருக்கு. ஒண்ணு ஞானஸ்தானத்துல நீ இதை அழிச்சிருக்கணும், இல்ல அபிஷேகத்துல நீ அதை விளக்கணும். அடுத்து வசனத்தை கொண்டு இதை அடிக்கலாம். 1 பேதுரு இல்லாவிட்ட யாக்கோபு 1:21 பாருங்க. கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு. அடுத்து பேதுருல வாசிங்க, 1 பேதுரு 2:1. புதிதாக அதனால இந்த நாள்ல ஒவ்வொரு விசுவாசியும் இந்த வருஷத்துல இந்த ஜென்ம சுவாவம் சாவட்டும். எல்லாரும் விட்டுட்டுங்க, போனதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் எவனோ ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தான், நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், சரி விட்டுருங்க. இன்னைக்காவது இந்த கூட்டத்துல, இந்த 29 28 கூட்டத்திலாவது துர்க்குணத்தை ஒழிங்க. அத ஜீவனோடு அது அப்பப்ப வந்துருது. அந்த கிளைமேட் மாறினா யாரும் வந்துருவா, இந்த ஆவி உள்ளது சரட்டுன்னு வெளியே தூக்கிடுது, உடனே அது தலையை எடுத்துருது, வந்துருது. இந்த துர்க்குணத்தை பவுல் பேசும் பொழுது இது ஒரு புளித்தமாகுங்கிற, அது புளித்தமான எனது வினிகர், அது ஒரு புளித்தமாகும். 1 Corinthians 5:8. இந்த என்னது துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமா, இது கொஞ்சோண்டு ஊத்தி விட்டா மொத்தத்தை நினைஞ்சிடும், நைட்டுக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி விட்டுரும், அப்படியே மாவெல்லாம் பொங்கிடும், நல்ல மாவெல்லாம் அப்படியே புளிச்சிடும். அப்படித்தானே, உண்மைதானே? கொஞ்சம் புளித்தமா, இதான் துர்க்குணம். கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், முடிஞ்சிருச்சு. அதனால இந்த கூட்டத்தில் நான் ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். 7 மணிக்கு பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். கர்த்தாவே, எனக்குள்ள இருக்கிற நான் துர்க்குணத்துல உருவானேன், ஞானஸ்தானத்துல நான் அதை அழிச்சிருக்கணும், அதை விட்டுட்டேன். இல்ல அபிஷேகத்தினால நான் அதுக்கு விலைக்கு காத்திருக்கணும், இல்ல உங்களுடைய வசனத்தை நான் யூஸ் பண்ணி நான் அதை ஒழிச்சிருக்கணும். ஆனா இப்ப அதெல்லாம் தாண்டி என்ன எனக்குள்ள என்ன இருக்கு, இந்த புளித்தமா இருந்துட்டே இருக்கு.
அது என்னுடைய ஜீவியத்தை கெடுக்குது, என்னுடைய சுவாவத்தை கெடுக்குது, என் பேரை கெடுக்குது, என்னுடைய ஊழியத்தை கெடுக்குது, என்னுடைய நல்ல தன்மைகள் எல்லாம் கெடுத்துருது. எனக்கு 100 நல்ல குணம் இருந்தாலும் ஒரு புளிக்கமா இருந்தா மொத்தமா நினைச்சிருது, கெட்டு போயிருது. அப்படித்தானே? உண்மைதானே? எல்லாரும் கொஞ்சம் நேரம் கண்களை மூடி கர்த்தருடைய கரத்துல முழங்கால் படிட்டு, கர்த்தாவே துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க தாவே. என்னோடு போராடுகிற ஜென்ம சுபாவம் இன்றைக்கு ஒளியட்டுங்க தாவே, ஒளிந்து போகட்டும். எனக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம் வரட்டும். இன்னும் எங்க அப்பாவுடைய கேரக்டர் எனக்கு வேண்டாம், எங்க அம்மாவுடைய கேரக்டர் எனக்கு வேண்டாம், எங்க முன்னோருடைய சுபாவம் வேண்டாம். எனக்கு அந்த பழக்க வழக்கம் வேண்டாம், அந்த கோபம் வேண்டாம், அந்த பெருமை வேண்டாம், அந்த நடையே வேண்டாம், அந்த சாயல் எனக்குள்ள வேண்டாம். கிறிஸ்துவின் சாயல் எனக்குள்ள வரட்டும். வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே துர்க்குணத்துல உருவான உண்மைதான், ஆனா எனக்கு இன்னைக்கு அந்த சுபாவம் வரவே கூடாது இனிமேல். ஆமென், ஆமென், ஆமென். துர்க்குணத்தை ஒழிக்கத்தக்கதான ஒரு வல்லமை தாருங்க தாவே. அந்த முரட்டாட்டம், அந்த கோபம், அந்த வேகம், அந்த சர்ப்பத்தின் சுபாவம், அந்த விழுந்து போன சுபாவம், ஜென்ம சுபாவம், ரத்தத்தில் இருக்கிற பாவம் இயேசுவின் நாமத்தினால மாற முடியாது. எல்லாரும் போராடுங்க. நம்முடைய வாழ்க்கை எதினால் நிறைந்திருக்கிறது என்பதை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை தேவ மகிமையினாலும் மகத்துவத்தினாலும் துதியினாலும் ஞானத்தினாலும் தேவனுடைய காருண்யத்தினாலும் கர்த்தரை அறிகிற அறிவினாலும் ஆறுதலினாலும் நாம் நிறைந்திருக்க வேண்டியவர்கள். அப்படிதானே? மகிமையினாலும் ஞானத்தினாலும் காருண்யத்தினாலும் மகத்துவத்தினாலும் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கர்த்தரை அறிகிற அறிவினாலும் துதியினாலும் ஆறுதலினாலும் ஒரு விசுவாசி நிறைந்திருக்க வேண்டியவர். ஆனால் நடந்தது என்ன? நமக்குள்ள அந்நிய காரியங்கள் தான் நாம் அதிகமா எடுத்து நிரப்பிக் கொண்டோம். அது பழைய ஏற்பாட்டில் என்னென்னங்கிறத நம்ம நேற்று செஞ்சிட்டோமா? நேற்று மாலை. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் உள்ள நிலவரங்கள் மத்தேயு 12:34. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாமே. நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? இருதயம் ரொம்ப முக்கியமானது. உலக வாழ்வுக்கும் முக்கியம், ஆன்மீக வாழ்க்கைக்கும் அது மிகவும் முக்கியம். விரியன் பாம்பு குட்டிகளே பாருங்க, விசுவாசின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகள். ஒரு தன்னை பார்த்து ஆறுதலுக்காக, விடுதலைக்காக, நம்பிக்கைக்காக தேடி வந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? நல்ல மரம் தான் நல்ல கனி கொடுக்கும். மரத்தை எப்படி அறியலாம்? அதன் கனியினால் அறியலாம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? எதனால நிறைஞ்சிருக்கிறது? இருதயம் தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம், பரிசுத்த ஆவி வாசம் பண்ணக்கூடிய இடம். ஆனா நடந்தது என்ன? ஒரு சிலருடைய இருதயம் கல்லாய் போய், ஒரு சிலருடைய இருதயம் கேடாய் போய், ஒரு சிலருடைய இருதயம் மகா திருக்குள்ளதாய் போய், மகா கெடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் போய்விட்டது. வாசியங்கள், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே அவனை மத்தேயு மார்க்கு 6:20. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனுஷன் என்ன செய்கிறது? தீட்டுப்படுத்தும். அதுல என்னது? 7:20. மார்க்கு 7:20 மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அவனுடைய இருதயத்திலிருந்து என்னெல்லாம் புறப்படுது?
பொல்லாத சிந்தை, விபசாரம், வேசித்தனம், கொலை, களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு. இதெல்லாம் உள்ள இருக்கு. இதுல நிறைச்சு வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. அப்ப இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னா இருதயத்தில் இது ஃபுல்லா இருக்கு. அப்ப வன்கனை குறித்து பேசணும்னா ஏமாத்துறாத, நல்லா ஏமாத்தலாம், நம்ம ஏமாத்தலாம், அவங்க ஒருத்தரை கவுத்துறதுக்கு மாதிரி பேசலாம். கோபம், விபச்சாரம், அப்படி நைஸா பேசுறது, மயக்கிற மாதிரி பேசுறது, அப்படி சாஃப்டா பேசுறது, சிரிச்சு சிரிச்சு பேசுறது, இதெல்லாம் எங்க இருக்கு? நயவசனிப்பா பேசுற ஆவி உள்ள இருக்கு. பொருளாசை, கபடு, களவு எல்லாம் உள்ள மொத்தமா உள்ள வச்சுக்கிட்டு பேசும்போது அந்தந்த ஆளுங்களுக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் வார்த்தைகள் தான் என்ன செய்யும் வெளியே வரும். டக்கு டக்குன்னு பேச்சு மாறிட்டே வரும். திடீர்னு பாஸ்டர் வந்துட்டாருன்னா பாஸ்டர் தோத்துறோமா முடிஞ்ச பிறகு அவனுக்கு என்ன வந்துடும்? அந்த வார்த்தைகள் மாறுது. அப்ப அவனுக்கு உள்ள ஃபுல்லா இருக்கு, நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன் இருதயத்தின் நிறைவு எப்படி இருக்கு. நம்ம உங்களை நீங்களே பாருங்களேன், உங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? அப்படிதான் பைபிள் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யும்? தெரியாம பேசிட்டேன், அவசரப்பட்டு பேசிட்டேன், புத்தி இல்லாம பேசிட்டேன், நான் பேசியிருக்க கூடாதுதான். பேசியிருக்க கூடாதுன்னு உன்னால பேசாம இருக்க முடியாது. ஏன்னா உள்ள என்னதான் இருக்கு? உள்ள என்னதான் இருக்கு? உள்ள இருக்கிறதான வெளியே வரும். நீ என்னதான் வேஷம் போட்டாலும் அந்த நேரத்தில் அது வெளியே வந்துருது. என்னதெல்லாம் வருது? எத்தனை இருக்கு? பொல்லாத சிந்தை, விபசார, வேசித்தனம், கொலை, களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு. 13. இந்த 13 வெரைட்டியும் உள்ள கிடந்து அவனை என்ன அங்க எங்க ஆவியானவர் இருப்பாரு? சும்மா நீங்க தட்ட தட்டன்னு கை தட்டுவீங்க, குதிப்பீங்க, அந்நிய பாஷை பேசுவீங்க, உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் போல தோணும். ஆனா உள்ள என்ன இருக்கு? இதுதான் ஃபுல் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இந்த நிறைவு, இருதயத்தின் நிறைவினால உங்கள் வாய் பேசுகிறது. அப்ப இருதயம் எதனால் நிறைஞ்சிருக்கு சொல்லுங்க? உங்க இருதயம் பரிசுத்தத்தினால் நிறைஞ்சிருக்கா? அப்ப நீங்க பாக்குறவங்க எல்லாம் எதை பத்தி பேசுவீங்க? பரிசுத்தத்தை பத்தி பேசுவீங்க. விசுவாசத்தினால் நிறைஞ்சிருக்கா? நீங்க யார பார்த்தாலும் நல்ல நான் அவனுக்காக ஜெபம் பண்றேன், கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்துருவாரு, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்க பேசுவீங்க. பிரதிஷ்டையில நிறைஞ்சிருக்கா? விட்டுறாத, பிரதிஷ்டையை விட்டுறாத, என்ன வந்தாலும் கர்த்தருக்குள்ள நீ நில்லு அப்படின்னு நம்ம இருக்கிறதா என்ன செய்வான்? பேசுவான். நான் ஒரு பேத்தம் இருந்தேன், ஒரு விசுவாசி சோகம் இல்லாம ஒரு 4-5 நாள் கஷ்டப்படுறாரு. வயிற்றுல அவருக்கு பயங்கரமான வேதனை. அவர் சொல்லுவாரு, அப்படி எரியற மாதிரி இருக்கு. உள்ள இந்த சுண்ணாம்பு காலவாசல் நடத்தினா எப்படி இருக்கும் அதே மாதிரி பாதிப்பு. ரொம்ப கஷ்டப்பட்டார். 4 நாள். ஒரு பழைய விசுவாசி அவரை பார்க்க வந்தாரு. பார்த்துட்டு போயிட்டாரு. போன பண்ணு நான் சொன்னேன், என்ன வந்தாரு? நல்ல விசுவாசி இருந்தாரு. என்ன என்ன சொல்லிட்டு போனாரு? அதையும் கேக்குறீங்க பாஸ்டர்? என்ன என்னடா நீ இப்படி வந்தையா ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு போனையான்னு இல்லாம எங்க வந்து படுத்துக்கிட்ட? யார் சொல்லியிருக்கா? பழைய விசுவாசி சொல்லிட்டு போயிருக்காரு. வந்தையா ஜெபிச்சிட்டியா? இல்ல எனக்கு ரொம்ப முடியல அதனால போய்த்தோம் வந்தேன். எவனாவது போய்த்தோம் இருப்பானா? போடா வீட்டுக்கு போடா, இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காத, இங்க இருந்தா மருந்து இருக்க கூடாதுன்னு இப்படியே போட்டு செத்துக்கிட்டு போற போற பிள்ளைங்க எல்லாம் இருக்கு. வீட்டுல இது வந்து ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு போ, முடியலன்னா எங்க போ? ரூட் எப்படி சொல்லி கொடுக்காரு பாருங்க. நீங்க இங்க தங்கிறாத, வந்தியா ஜெபிச்சியா வீட்டுக்கு போ, முடியலன்னா உனக்கு ஜெபிச்சு பாரு, முடியலன்னா எங்க போயிடு. இப்படி நீ கிடந்தா எத்தனை நாள் இப்படி பட்டு கிடப்ப? அப்பதான் யோசிச்சேன், இருந்தாலும் யார் அவரு? அவனுக்குள்ள என்ன இருக்கு? அவிசுவாசம் இருக்கு. ஆனா விசுவாசின் பேர்ல போர்டுல சுத்திட்டு இருக்கான். அவனுக்குள்ள இருக்கிறதா வெளியே போகுது. அவன் ஒரு புது விசுவாசி, தெய்வீக சுகத்தில் நிக்கிறவன இவன் போட்டு குழப்புறான். அப்ப இவனுடைய இருதயத்துல என்ன நிறைஞ்சிருக்கு? அவிசுவாசம். அதனாலதான் நம்ம பேசுறோம், நம்ம வாயிலிருந்து எது வருது? அவிசுவாசமான. யோபு சொல்றான், என்னதான் நடக்கட்டும்பா, என் பிள்ளைகள் செத்து போச்சு, ரைட், ஓகே, இப்போ அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலதான் நினைச்சிருவேன், நம்பிக்கையா இருப்பேன். அவனுக்கு இன்னும் நம்பிக்கை தான் இருக்கு. அவன் சொல்றான், அவர் என்னை கொன்று ஓட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவனுக்குள்ள அதுதான் நிறைஞ்சிருக்கு. நமக்குள்ள எது நிறைஞ்சிருக்கு? முடியாது, வேண்டாம்,
எனக்கு வேண்டாம், என்னால முடியாது, எனக்கு தெரியாது. இப்படிதான் நம்ம மறுதளிச்சு தானே பேசுறோம். ஒரு பயம், ஒரு திகில், கேள்வி, இதுதான் நமக்குள்ள நிறைஞ்சிருக்கு. அதனால நமக்குள்ள என்ன நிறைஞ்சிருக்குன்னு பாருங்க. வன்கண், மதிகேடு, தூசணம், கபடு, களவு, பொருளாசை, காம விகாரம், தூஷணம், இதெல்லாம் விசுவாசி பட்டார்னு பேசிடுறான். கெட்ட வார்த்தைய பளிச்சுன்னு வந்துருது. நான் கூட யோசிச்சேன், கடைசியில் தான் பார்த்தேன், இவன் அடிக்கடி அதை பேசி பேசி என்ன இருக்கு சொல்லி கூட காட்டக்கூடாது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அடுத்ததாக மத்தேயு 23:28. மனுஷருக்கு முன்பாக எப்படி காணப்படுகிறீர்கள் நீங்களா? மனுஷருக்கு முன்பாக நீங்கள் எல்லாரும் நீதிமான்கள் போல காணப்படுகிறீர்கள். ஆனா உள்ளமோ எப்படி நிறைந்திருக்கிறது? மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறது. எப்படி இருக்கும்? அதுக்கு மேல உள்ள வசனம், புறம்பே அலங்காரமாய் கல்லறைகள் காணப்படுகிறது, உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் என்ன செய்திருக்கும்? நிறைந்திருக்கும். உள்ள பாருங்களேன், கல்லறை நல்லா கட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஒரு விசுவாசி, நல்ல மனுஷன், பாவம், அவர் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. எப்ப மெட்ராஸ்ல கீழ்பாக் கார்டன்ல அந்த கல்லறை தோட்டத்துக்கு போனாலும், எந்த அடக்கத்துக்கு போனாலும் திரும்பி வரும்போது சொல்றாரு, அதுதான் என் ஒய்ஃப். இது நல்ல மனுஷானா, அவர் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, என் ஒய்ஃப் கல்லறை. அதுக்கு அழகாக அவர் என்னெல்லாமோ டிசைன் பண்ணிலாம் வச்சிருக்காரு. அதுக்கு செயின்லாம் போட்டு, ஒரு கோப்பை மாட்டி பாட்டி வரிசையை சுத்தி வச்சு, அதுக்கு சலவைக்கல் எல்லாம் போட்டு பயங்கரமா பண்ணி வச்சிருக்காரு. ஒரு வியூல சொல்லுவாரு, என் மனைவி திருப்பி கார்ல போகும்போது கேட்டே போனா, ஐயோ அவ வைத்தம்ல இருந்தாலே அவளுக்கு பிடிக்காது. அடுத்த ஸ்பாவம் என்ன செய்யுது? அடுத்த சேனல் ஒர்க் பண்ணுது. திருப்பி விட்டா அடுத்த சேனல் அவளை பத்தி குறைகளா சொல்லிட்டு வருவாரு. வெளியே எல்லாம் டெக்கரேஷன் தான் இருக்கு, உள்ள என்ன இருக்கு? உள்ள எலும்புகளினாலும் மரித்தவர்களின் எலும்புகளினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. வெளியே நீங்கள் புறம்பே நீதிமான்களை போல காணப்படுகிறீர்கள், உள்ளேயோ மாயம். மாயம்னா என்ன? அக்கிரமம். அக்கிரமம் நமக்கு நேரத்தை நான் சொல்லிட்டேன். மாயம்னா என்ன? டபுள் ஆக்ட், ட்ரிபிள் ஆக்ட். இங்க விசுவாசி, வெளியே போனா ஒன்னா நம்பர் ரோகு மாதிரி மாறிக்கிறது. நான் சொல்லிருப்பேன், ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி சொல்றான், இந்த பாரு, நான் பெண்டிகாஸ்ட்ல பிலீவர், ஆனா வெளியே வந்தா ஒன்னை விட மோசமான ஆளா என்ன செய்வேன் சொல்லிருக்கேன். யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஜீவியம் மாயம். மாயம் பண்ணுதல். மாயம் பண்ணுதல்னா குரூப் சேர்றது, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நினைச்சுக்கிறது, பச்சோந்தி. அது அந்த மரம் அந்த மட்டைகள்ல அந்த இடத்துக்கிட்ட வரும்போது பிரவுனா மாறிடும். அப்படி இலைகளுக்கு வந்துட்டா எப்படி மாறிடும்? பச்சையா மாறிடும். அப்படி எல்லோவிஷா மாறிடும். அதுக்கு பேர் பச்சோந்தி, மாயம். கரெக்ட் தானே நான் சொல்றது? கலாத்தியர்ல பவுல் சொல்றாரு, பேதுரு மாயம் பண்ணினான். கலாத்தியர் 2:11. மாயம் என்ன? நான் அடிக்கடி சொல்லுவேன், இது அவன் முதல்ல உட்கார்ந்து விருத்த சேதனம் இல்லாத ஆளுங்களோட உட்கார்ந்து நினைச்சிட்டு இருந்தான். நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்று, எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்று பிரசங்கம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பல அப்போஸ்தல காலத்துல யாக்கோபு கூட்டங்கிறது ஒரு வெயிட்டான கூட்டம். யாக்கோபு ரொம்ப தெளிவான ஒரு அப்போஸ்தலன், டெசிஷன் ரொம்ப தெளிவா எடுப்பான், இதுதான். ஆனா அவன் அவங்க டீம்ல ஒரு விருத்த சேதனத்தை முக்கியப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க.
பேதுரு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தான், பர்னபா உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தான், பவுல் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாங்க. எல்லாரும் விருத்த சேதனம் இல்ல, கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனமும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் இல்லை, எல்லாம் ஒன்று, எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா யார் வந்துட்டா? யாக்கோபு டீம் உள்ள வந்துருச்சு. அவர்கள் வந்த போதோ அவ்வளவுதான், பேதுரு மெல்ல எழுப்பிட்டாரு. அப்படியே பேசிக்கிட்டே பிளைட்டை தூக்கிட்டு எங்க வந்துட்டான், சருன்னு அந்த அடுத்த கூடத்துல வந்து உட்காந்துட்டான். பர்னபா பார்த்தா, என்னடா நம்மளுக்கும் பிரச்சனை வந்து, பேதுருவே எஸ்கேப் ஆயிட்டாருன்னு சொன்ன இவன் அப்படி வந்துட்டான். பவுல் கூப்பிட்டான், எங்க போறீங்க, என்ன ஊழியம் செய்ற? அதனால தான் சொன்னான், நான் முகமுகமாய் அவனை என்ன செய்தேன், எதிர்த்தேன், மாயம் பண்ணிட்டான். 2 பேரும் சேர்ந்து அதுல பர்னபாவும் இழுப்புண்டான்னு சொல்றான். நீ இந்து கோயிலுக்கு போன உடனே, சொந்தக்காரங்க போன உடனே, பங்கன் போன உடனே உடனே எதை மாத்திக்கிற, உன் கோலத்தையே மாத்திக்கிற. அது என்ன? நீ மாயம் பண்ணுகிறாய். மாயம், மாயக்காரரே. அந்த வசனத்துல ஸ்டார்டிங் அப்படிதான் வரும். எப்படிதான் இருக்கு மத்தேயுல, மாயக்காரராகிய நீங்கள் மாயம் பண்ணாத, கிறிஸ்துவுக்குள்ள வந்தாச்சு, இனி திருப்பி மாயம் பண்ணிட்டுலாம் அலைய முடியாது. ஒரே வேஷம் தான். நரி வேஷம் போட்டியா இல்ல நாய் வேஷம் போட்டியா முடிஞ்சது. நாய் வேஷம் போட்டா எரிஞ்சிடணும், கடைசி வரைக்கும் குறைச்சிடணும். நரி வேஷம் போட்டீங்கன்னா ஊழிட்டணும், மாத்தி ஈட்டி பண்ணினா அடிதான் விழும். நியாய தீர்ப்பு தான். இதுக்குள்ள வந்துட்டோம், மாயம் பண்ணக்கூடாது. அப்படியே மாறி 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 நம்முடைய பாதைகளை மாற்றக்கூடாது. லாபமோ நஷ்டமோ, இழப்புகளோ நன்மைகளோ, பாடுகளோ வேதனைகளோ, ரைட், கிறிஸ்துவுக்காக நீ சகிச்சுட்டு போகணும். நீ அதை விட்டு அவர் கேட்கிற, மாயக்காரராகிய வேதபாரகரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் புறம்பே மனுஷருக்கு முன்பாக நீதிமான்கள் போல் காணப்படுகிறீர்கள். நீதிமான்கள் போல வெளியே பார்த்தா அப்படியே நீதிமான், ஆனா உள்ளுக்குள்ளேயோ என்ன ஆச்சு, உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். அப்படி மாறாதீங்க. நான் அதனால சொல்றேன், நகை போடலையா போடாத, போட்டிருக்கியா போட்டுக்கோ. அது சர்ச்சுக்கு வரும்போது நாங்க கலத்திடுவோம். அது என்ன சர்ச்சுக்கு என்ன பெரிய புனிதத்தன் பண்ணி பார்த்துட்டியா? அப்படியா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. மனசு விட்டணும், மாயம் பண்ற வேலையே இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிள்ளைங்க பாவம், அந்த பிள்ளைங்க பெந்தேகோஸ்துல இருக்கிறதுனால அதுங்களுக்கு உலக ஆசையும் இருக்கு, பேரண்ட்ஸ் விட மாட்டேங்கிறாங்க, சபை விட மாட்டேங்க. என்ன பண்றது? நான் மெட்ராஸ்ல பட்டாவரம்ல சின்ன பிரதரா இருக்கும்போது அந்த பிள்ளை நல்லா அழகா இருப்பா, டெய்லி ட்ரெயின்ல தான் அவ போகணும். இந்த ரயில்வே கேட்டு பக்கத்துல தான் போயிட்டோம். நம்ம அடிக்கடி கடைக்கு போனா எங்கதான் வரணும், அதான் வரணும். இந்த பிள்ளை அப்படியே பாப்பா, ஏன்னா எல்லா விசுவாசி ஒரு 100 பேர் அந்த சுத்தி இருப்பான். அதில் அப்படியே பாப்பா, அந்த ரயில்வே ட்ராக் ஓரத்துல இந்த பூ வித்துட்டு இருப்பாங்க. இவருக்கு நகெல்லாம் போட்டிருக்க மாட்டா, நேர பி பாப்பா நேர போவா, அப்படியே பார்த்து டக்குன்னு போய் ஒரு ரோஸ் வாங்கி வைக்க முடியாது, என்ன வச்சா இங்க பிடிச்சிக்குவாங்க விசுவாசி ஊழியக்காரன். அதனால கையிலேயே வச்சுட்டு பேசாம போய் பேக்ல வச்சுக்கிறது. ட்ரெயின் கிளம்பிச்சுன்னா தூக்கி நிறுத்திக்கிறது. அது திரும்பி வர்றதுக்குள்ள வாடிடும். அது காலையில் பூத்து மாலையில் பாடும், காலையில் மலர்ந்து மாலையில வாடுறது, அவ்வளவுதான். வரும்போது தூக்கி போட்டு பேசாம வந்துடுவாங்க. யோசிச்சு பாருங்க, மாயம் பண்ணாதீங்க. இங்க வரும்போது கலத்திட்டு, அதே மாதிரி ஒரு கல்யாணம் நடந்துச்சு பட்டாவரம்ல, நல்ல கல்யாணம் தான், நகையெல்லாம் கலத்தியாச்சு, கல்யாணம் நடந்துருச்சு. மேல மாடியில சாப்பாடு நடந்துட்டு இருக்கு. மதர் வந்து சொன்னாங்க, நீங்க, நான் சின்ன பிரதர், பெரியவர் வந்து கேக்குறாங்க, நம்ம சபையில கல்யாணம் போட்டா நகை போட்டா கல்யாணம் கட்டி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டுச்சு. கல்யாணம் முடிஞ்சு மேல சாப்பாடு நடந்துட்டு இருக்கு, கீழே பொண்ணு மாப்பிள்ளை நிக்கிறாங்க, எல்லாரும் ரிசப்ஷன் மாதிரி வந்து எதை கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, கார்டு பிரசன்டேஷன் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, பணம்லாம். மதர் வந்து கேக்குது உள்ள வந்து, என்ன நம்ம சபையில நகை போட்டா கல்யாணம் கட்டி கொடுத்தீங்க அப்படின்னு. இவர் என்ன பார்த்தாரு, என்னடா இவங்க என்ன புதுசா கேட்கறாங்க, புரியலையே. ஏன்னா அன்னைக்கு வந்து பிரதர் பெரியவர் வந்து சுகம் இல்லை, அதனால அந்த கல்யாணத்துக்கு வராம ரூம்ல படுத்திருக்காரு. நான் தான் சுத்திட்டு இருக்கேன். சென்டர் பாஸ் கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்ப மதர் சொன்னாங்க, இல்ல நான் இப்ப போய் பார்த்தேன், அந்த பொண்ணு ஃபுல்லா நகை போட்டிருக்காளே அப்படின்னாங்க. சர்ச்சில் நீ போய் பாடுறாரு. நான் போய் பார்த்தா அவ பாதி போட்டுட்டு இருக்கா, திருக்கிட்டு இருக்கா. எப்படி இருக்கும்? எதுக்கு கல்யாணம்? அதுக்கு எங்கேயாவது ஒரு எசக்கியம்மன் கோயில போய் கல்யாணம் நடத்திட்டு போக வேண்டியதானே நீ?
உடனே யாரும் இங்க வந்து நடத்த சொன்னா? பிரதர் கூப்பிட்டு கேட்டாரு பாருங்க, நான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு சுகம் இல்ல, படுத்திருந்தாரு. அந்த பையனுடைய அப்பா வந்து ஜிப்பா தான், அவர் 24 hours ஜிப்பா பார்ட்டி. அவரு நான் ஊழியம் செய்கிறேன், அவர் ஒரு ஜிப்பா போட்டு தான் கூட்டத்துக்கு வருவாரு. கூப்பிட்டு விட்டு வாங்கினாரு பாருங்க. என் லைஃப்ல நல்ல சூடு சொரணம் இருந்துச்சுன்னா அன்னைக்கு செத்து போயிருப்பாங்க. உண்மையா கேட்ட கேள்விக்கு 4வது நாள் செத்தே போயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் எடுக்காது, அப்படியே போய் செத்து விழுந்துருவான். அவர் படுத்துக்கிட்டே கேட்டாரு. அந்த ஆளு அவன் மழுப்புறான். எதுக்கு? நான் மாயம் பண்ணாதங்கிற, நீ எங்கேயோ போய். அவர் சொன்னாரு, உடனே நான் வந்து என் சபையில நீ அந்த பொண்ணை கூட்டு வா, கல்யாணம் முடிச்சுக்கோ, முடிச்ச உடனே நகை போடு. இல்ல என் சபையில தான் நீ கல்யாணம் கட்டி நான் ஏதாவது சொன்னா? இல்ல. நீலாம் ஏன் ஜிப்பா போட்டாலேற? உன்னை எவன் ஜிப்பா போட சொன்னா? வெக்கம் இல்ல, நீலாம் ஒரு விசுவாசின்னு தெருவில் சுத்துற பாரு. இன்னும் கேட்டாரு கேள்வி. அந்த ஆளு எனக்கு தெரியாதுண்ணா. அப்பதான் சொன்னாரு, 20 பவுன் நீதானையா பேரம் பண்ணி வாங்கின, தெரியாதுன்னு சொல்ற, எழுந்து வெளியே போ வெளியே. இல்ல பஸ், ஏய் மெயின் ஆஃப் பண்றா மெயின் என்னாரு. அவ்வளவுதான். ஹோல் சர்ச் அப்படி கரண்ட் ஆஃப். மேல சாப்பிட்டு இருக்கவங்க எல்லாம் ஃபுல் ஆஃப். போ சொல்லு. அடுத்த ஒரு விசுவாசி இவன் நகை போட்டதை சர்ச்சில் போட்டதை பாக்குறதுக்குள்ள சர்ச்சை விட்டு வெளியே ஓடு, பொண்ணு மாப்பிளையும் வெளியே ஓட சொல்லுனாரு. அப்படி ஓடிச்சுங்க. ஓடு வெளியே, சர்ச்சில் வரக்கூடாது, ஓடு. சண்டே சர்வீஸுக்கு பார்த்தா திருப்பி அந்த பொண்ணு நகை கழுத்து எங்க வந்து உட்காந்துருக்கா, ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்தா. அப்பதான் சொன்னாரு, அவனை எழுப்பி இப்ப சர்ச்சில் இருந்து வெளியே போக சொல்லு, இல்லைன்னா இப்ப அனௌன்ஸ் பண்ணுவேன். சீஃப் பாஸ்டர் சொல்லிட்டாரு, சபையை விட்டு வர எக்ஸ் கம்யூனிகேட் தூக்கிட்டாரு. முடிஞ்சு. எதுக்கு சொல்றேன்னா, மாயம் ஏன் பண்ணணும்? உனக்கு போடணுமா? போ, எங்கிட்ட போய் போட்டுக்கோ, கல்யாணத்தை கட்டிக்கோ, செட்டில் ஆகிக்கோ, 20 பவுன் வாங்கிக்கோ, 18 பவுன் வாங்கிக்க. எதுக்கு? உனக்கு விடவும் முடியல, ஜாதியும் விட முடியல, நகையும் விட முடியல, மனுஷனையும் விட முடியல, சபையும் விட முடியல. அதான் பிரச்சனை. பெரிய பிரச்சனை என்ன? எதையும் விட முடியல, சபையும் விட முடியல. அப்படிலாம் பண்ணக்கூடாது. மாயத்தினால் நிறைய நீங்க ஒரே லைன்ல போங்க, ஸ்ட்ரைட்டா போங்க, நல்ல பாதையில போங்க. முடியலையா? முடியாத பாதையில என்ன செய்ய? சர்வீஸ் லைன்ல நீ போ. ஸ்பீடு வண்டிகள் போய்கிட்டே இருக்கும். இந்த 2 வீலர் சைக்கிள்ல போறவெல்லாம் ஒரு சர்வீஸ் லைன் வச்சிருப்பான், அதுல நின்றுகிட்டே இருக்கணும். அது ஆட்டு மெல்ல போய்கிட்டே இருக்கணும். மாட்டு வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கும். நீ அந்த பாதையில நிச்சயம் நம்ம எதியா போகணும். சத்தியத்துல ஸ்பீடா போக முடியல. மாயம் பண்ணக்கூடாது. இந்த மார்க்கத்துக்கு வந்துட்டு பிறகு நீ மாயம் பண்ணக்கூடாது. மாயத்தினால் நீ நிறைய கூடாது. யோவான் 16:6. துக்கத்தில் இந்த மார்க்கத்தில் வந்த பிறகு துக்கம், இயேசு நமக்காக துக்கம் நிறைந்தவராய் என்ன செய்தாரு? மாறிட்டார். நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால இந்த மார்க்கத்தில் வந்துட்ட பிறகு துக்கம் வரும், அது நிறைஞ்சு விடக்கூடாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவ சமூகத்தில் வந்து உங்க துக்கத்தை பலிபீடத்துல வச்சு, கர்த்தாவே என்னுடைய வேதனைகளை நீர் பாரு சுவாமின்னு சொல்லிட்டு அந்த துக்கத்தை அப்படியே விட்டுறணும். இயேசுவே, நீர் எனக்காக துக்கம் நிறைந்தவர், பாடு சகித்தவர், பாடுகள் நிறைந்தவர் சொல்லிட்டு அப்படியே ஆண்டோடைய சமூகத்தில் வச்சுட்டு அப்படியே துக்கத்தை நீங்களே சுமந்து 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 அப்படியே துக்கம் நிறைஞ்சவங்களா, சாப்பிட முடியாம, உட்கார முடியாம, தூங்க முடியாம, அப்படியே இந்த பிரம்ம பிடிச்சவங்கள மாதிரி, பித்து பிடிச்ச மாதிரி அலையக்கூடாது. துக்கத்தை நீங்க ஜெயிக்கணும். துக்கம் வந்து அது ஒரு ஆவியினுடைய ஒரு தாக்குதல் போல. அது தாக்கிடுச்சுன்னா அவன் எழுப்பி வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த துக்கம் அவனை வந்து சாப்பிட விடாது, தூங்க விடாது, குளிக்க விடாது, வேலையை ஒழுங்க செய்ய விடாது. அப்படியே மெண்டல் மாதிரி ஆகிடும், பைத்தியம் ஆகிடும். அதனாலதான் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அவர் என்ன செய்தார்? வாசிங்க ஏசாயால, அவர் நமக்காக துக்கம் நிறைந்தவராய் மாறிட்டார். நீ துக்கம் நிறைந்து இனிமே இருக்கவே கூடாது. 50 இல்ல துக்கம் நிறைந்தவருமாயின்னு ஒரு வசனம் இருக்கு. துக்கம் நிறைந்த துக்கம் நிறைந்தவர் இயேசு நமக்காக துக்கம் நிறைந்தவரா மாறின பிறகு உங்களுக்கு துக்கம் வரும். அதை எல்லாமே நீங்க வின் பண்ணணும். ஆண்டோடைய பாதத்துல வச்சு வேண்டாம், அதே துக்கத்துல அப்படியே அமிழ்ந்து விடக்கூடாது. அப்படிலாம் நான் ரொம்ப பேரை பார்த்திருக்கேன். அப்படி பின்மாறிடுவாங்க, அப்படி தேவனை விட்டு விலகிடுவாங்க. ஒரு சில இழப்புகள், ஒரு சிலர்லாம் சில குடும்பத்தில் செத்து போயிடுறாங்க, அதோட அவங்க அப்படி பின்மாறி போயிடுறாங்க.
அது காரணம் அவங்க மனுஷன் அதிகமா என்ன செய்தாங்க, நேசித்தார். துக்கம் நிறைந்தவர் இயேசு. நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அவர் எடுத்துட்ட பிறகு நீங்க துக்கம் நிறைஞ்சவங்களாவே உட்கார்ந்துட்டு கூடாது. அந்த முகத்துல வந்து அந்த பிரைட்டே வராது. என்ன அவங்களை உற்சாகப்படுத்துங்க, என்ன அவங்களை தூக்கி விடுங்க, என்ன அவர்களுக்கு ஆசீர்வாதம் வரட்டும், அந்த துக்கத்துல தான் இருப்பாங்க. அது மாறணும். நாம வந்து நம்மளுக்கு நம்முடைய நம்பிக்கை வித்தியாசமானது. தெசலோனிக்கேர்லையா துக்கத்திலேயே அமிழ்ந்து போகக்கூடாது. நீங்கள் அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஒரு ஆள் செத்து போயிட்டுங்கிறதுனாலயோ ஒரு இழப்பு வந்ததுக்காகவோ நீங்க அப்படியே போய் உட்கார்ந்து அழுதுட்டு படுத்துடக்கூடாது. நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அப்ப துக்கப்படுற துக்கம் வந்து மனுஷத்துல வரும். அது நீங்க ஆண்டோடைய பாதத்துல வைக்கணும். அப்படியே போய் உட்கார்ந்துடக்கூடாது. இயேசு வருகிறார் அப்படின்னா கூட மரியாள் அப்படியா? ஒரு காலத்துல இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து இருந்த ஆளு, நல்ல பங்க தெரிந்து கொண்ட ஒரு ஸ்திரீ, அப்படித்தானே பைபிள் சொல்லுது. இயேசுவின் பாதத்திலே இருந்து நல்ல பங்க தெரிஞ்சு கொண்டு இயேசு இயேசு இயேசுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தவா இப்ப சகோதரன் இறந்துட்டான். இப்ப இயேசு வர்றாருன்னு சொன்னா கூட அவர் வந்துட்டு போட்டும், ஏன் வரல, அவர் விசாரிக்கல, அவர் சொல்ற அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. யோசிச்சு பாருங்க. இயேசு வர்றாரு, இயேசு வர்றாருன்னு என்ன செய்யணும்? எழுப்பி போகணும். இவ உட்கார்ந்தாச்சு. காரணம் துக்கம். எதையோ ஒரு துக்கம். யாரோ சத்தம் போட்டாங்க, அவ்வளவுதான். யாரோ ஒருத்தன் பேசிட்டான், அவ்வளவுதான். யாரோ திரும்பி மறைச்சு பார்த்தான், அவ்வளவுதான். அவன் மறைச்சு பாக்குறான், பேசுறான். உன்னைய பிசாசு அவன் மூலமா உன்னைய சோதிக்கிறான், உன்னை புடமுடுறான், உன்னைய கோயிலுக்கு வரவிடாம ஆக்குறான். எப்ப என்ன பண்ணாலும் சரி, உன்னுடைய துக்கங்களை நீ கர்த்தருடைய சன்னிதானத்துல வச்சுட்டு நீ ஆறுதல் அடையணும். உன்னுடைய துக்கங்களை நீயே சுமக்க கூடாது, அது சிலுவை சுமக்கும். அப்போஸ்தலர் 13:10. கபடும் பொல்லாங்கும் நிறைந்தவன். பொல்லாப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது. பொல்லாங்கை தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. பொல்லாங்குல, அதாவது ஒருவேளை உங்க பார்வைக்கு நல்லா தெரியும், மற்றவங்க பார்வைக்கு அது தவறுன்னு தெரிஞ்சா அதை விட்டுறணும். நான் நல்லாதான் பேசினேன், நான் யார்ட்டையும் தப்பா பழகல, அவங்கதான் என்னைய தப்பா சொல்றாங்க, என் மனசாட்சி ரொம்ப தெளிவா தான் இருக்கு, எப்பா நீ பரிசுத்தவான் தான், நான் ஒத்துக்கிறேன். ஒருத்தன் குற்றம்னு சொல்லிட்டான், நீ அதை விட்டு என்ன செய்ய? புரியுதா உங்களுக்கு? உனக்கு நீ வந்து உன் மனசாட்சியில நல்லவன், நீ பரிசுத்தவன், நான் ஏத்துக்கிறப்பா. ஆனா நீ அடிக்கடி அந்த வீட்டுக்கு போறது தப்புன்னு ஒருத்தன் சொல்றான், நீ சிலரை வண்டியில ஏற்றிட்டு போறது தப்புன்னு சொல்றான். என் வயசு என்ன, அவன் வயசு என்ன, இதெல்லாம் நீ இந்த டயலாக் எல்லாம் பேசாத. பொல்லாங்கா சொந்துகிற எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்ய? விலகு. பிடிக்கல, தப்பா வந்துருச்சு, ராங் ஒப்பீனியன் வந்துருச்சு, வேண்டாம், நிறுத்து, ஒதுங்கு. கர்த்தர் உனக்கு நன்மை செய்யறாரு, காப்பாத்திட்டாரு, ஒதுங்கி போயிடு. இப்படி எல்லாரும் சொல்லுவான் அப்படின்னா நான் வாழ முடியுமா? இப்படி எல்லாம் நீ பேசினா முடிவு என்னதுதான்? கேவலம் தான் உனக்கு மிஞ்சும். வேண்டாம்னா வேண்டாம். பைபிள் சொல்லுது, வாசி அந்த வசனம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு. வாசி எது? 1 தெசலோனிக்கேயர் 5:22. பொல்லாங்காய் தோன்றுகிற, பொல்லாங்கு அல்ல, என்னது? பொல்லாங்காய் தோன்றுது. மற்றவன் பார்வையில் அது தப்புன்னு விளங்கிட்டான், விட்டுரு, அதை முடிச்சிடு. அதுக்கு நீ நியாயம் பேசி அது எப்படி சொல்லி அதுக்காக நான் மற்றவனுக்காக வாழ முடியுமா? நான் எனக்காகத்தான் வாழ முடியும், உனக்காகத்தான் நீ வாழ்ற, ஒத்துக்கிற. இந்த வேலையே விட்டுடு. பொல்லாங்குன்னு வந்துருச்சு. பேதுரு சொல்றான், எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, நீதிக்கெல்லாம் பகைங்கனே. நீ பொல்லாங்கா தோன்ற பாதையிலிருந்து நீ வெளியே வரலன்னா அடுத்து நீதிக்கு நீ யாரா மாறுவ? பகைங்கனா மாறுவ. நான் ஒரு சர்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்சார்ஜ் எடுத்தேன். அந்த விசுவாசி அந்த சபைக்கு தீர்க்கதரிசியா. நான் போனதுல இருந்து அவரை பார்க்கவே இல்லை. பாஸ்டர் அவர் நல்லா இருந்தாரு பாஸ்டர், எத்தனை குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தாரு பாஸ்டர் அப்படின்னா. சரி, ஏன் இப்ப கோயிலுக்கு வரல? அதுவா, அதுக்கு பிறகுதான் பிரச்சனை.
சபை தீர்க்கதரிசி, அவருக்கு இப்போ 3 ஒய்ஃப். இது என்ன தப்பான? அதாவது நல்லாதான் இருந்திருக்கிறான் அந்த ஆளு. வீடு வீடா போய் சுவிசேஷம் சொல்றது, சத்தியம் சொல்றது, அந்த வீட்டிலேயே உட்கார்றது நல்லது. அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல. சத்தியம் சொல்றது, ஊழியம் செய்யறது, வீடுகளுக்கு போய் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறது எல்லாம் கரெக்ட். அடுத்த ஸ்டெப் ஒண்ணு போடுறிய, அதுதான் தப்பு. சுவிசேஷம் சொல்லி சத்தியம் சொல்லி அதுக்கு பிறகு மனைவி ஆக்கிறதா? இது எங்க இருக்கு பைபிள்ல? இப்படி ஒரு பாதை தப்பு. நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையா தெரியல, வாலிப பையங்க வாலிப பொண்ணுக்கு சுவிசேஷம் சொல்லாத, வாலிப பொண்ணு வாலிப பையங்களுக்கு என்ன செய்யாத, சுவிசேஷம் சொல்லாத. உடனே நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் 1932 வந்துட்டாரு, பழமைவாதி. பழமைவாதி அல்ல, உன் ஆத்மா ரோட்ல போயிடும். சுத்தி 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 அது உனக்கு ஒரு கன்னியாய் மாறும். வேண்டாம், அதுக்கு கர்த்தர் ஆள் வச்சிருக்காரு. ஏன் நீ ஆப்போசிட்ல தான் போய் சுவிசேஷம் சொல்லணுமோ? உன் சைட்லயே ஈக்குவல் சைட்லயே சொல்ல வேண்டாம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நல்லதுங்கள். நீ நான் சொல்றேன் ஒன்னு சொல்றேன், பரிசுத்தாவில இருந்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு கரெக்டா சொல்லுவாரு. நீ ஒரு ஸ்டெப் தாண்டினா கர்த்தர் என்ன செய்வாரு? வெயிட்ல நீ ஒரு பொருளை வச்சு 1 கிராம் கூடனா கூட அது நெஞ்சிடும். திராச நெஞ்சிருது, சொல்லுதா இல்லையா? அதே போல பரிசுத்தாவி உனக்குள்ள இருந்துச்சுன்னா கரெக்டா உன்னை நிதானிச்சுட்டே இருப்பாரு. நீ மாறுறேன்னு சொன்னா சொல்லுவார், பெல் அடிக்கும், சரியில்லை நிப்பாட்டி. இல்ல இறக்கம், இறக்கம் எல்லாம் சத்தியத்துக்கு முன்னால வரவே கூடாது. டிஎன்இ போகணும். திரும்ப 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 போய் இந்த சுத்திரி கூட்டத்தோடையாவது பொல்லாங்கு நிறைந்த வாழ்க்கையை விட்டுடுங்க. ரோமர் 1:29. நிறையப்பட்டு நிறைஞ்சு இருக்கு. என்னதெல்லாம்? சகலவித, வாசிங்க மறுபடியும், அநியாயம். பாருங்களேன் என்னெல்லாம் நிறைவு இருக்கு பாருங்க. சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் குரோதம் துரோகம் எல்லாம் மொத்தமா உள்ள இருக்கு. இதெல்லாம் வச்சு நிறைஞ்சு இருந்தா அவன் எங்க போய் நிப்பான்? ரொம்ப கஷ்டம். அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், இதெல்லாம் நிறையப்பட்டவங்களா இருந்தாங்க. நிறைந்து பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மத்தினால் நிறைந்தவர்கள் எல்லாம் ஃபில் தான், நிரம்பிதான் வழியுது பாத்திரம். எது எடுத்தாலும் எந்த தன்மை போனாலும் பாவத்தினுடைய பூர்ணத்துக்கே போயிட்டு இருந்தா எப்படி? நீங்க உங்க நிதானிங்க. இது சுத்திரிப்பு கூட்டம் நல்லா இருக்கு. கர்த்தர் நம்முடைய சபையில இறங்கி கிரியை செய்யறத பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். ஒரு சிலருக்குள்ள கர்த்தர் நல்ல ஒரு பூர்ணத்தின் வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க அழுகுறாங்க, கண்ணீர் போடுறாங்க, ஒரு கூட்டத்தை விட மாட்டேங்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்துல வந்து விழுந்து 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 கர்த்தருடைய சமூகத்துல, தேவ சமூகத்துல உட்கார்ந்துருக்காங்க, நல்லா உட்கார்றாங்க. நம்ம இதெல்லாம் சரிப்படுத்தணும். இந்த நாட்டில் நமக்குள்ள என்ன நிறைஞ்சிருக்கு? நிறைய வேண்டியதெல்லாம் கிருபையும் சத்தியமும் துதியும் காருண்யமும் நிறைய வேண்டிய இடத்துல இன்னொரு ஆள் வந்து ஃபுல்லா நிறைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. வேசித்தனம், குரோதம், துரோகம், வைராக்கியம், வெறி, வன்மம், வஞ்சகம், இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நான் ஒன்று சொல்றேனே, இந்த புது வருஷம் தொடங்கும் போது நீங்க சுத்த மனசாட்சியோட கையை வைத்து சொல்லணும், இந்த பூமியில எனக்கு யாரு மேலையும் வைராக்கியம் இல்ல, கசப்பு இல்ல, துக்கம் இல்ல. சொல்ல முடியுமா? சும்மா சொல்லிடக்கூடாது, எல்லாத்தையும் ஒப்புரவா வாங்க. இந்த 3 நாள் இருக்கு. தூரமா இருந்தாங்கன்னா போன் பண்ணிடுங்க, பக்கத்துல இருந்தாங்கன்னா நேர போயிடுங்க. அவங்க உனக்கு ஏன் வந்த, அதெல்லாம் நான் உன்னை மன்னிப்பதில்லை, கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள் அப்படின்லாம் சொல்லுவான். அது இந்த சத்தியத்தில் ஆழம் இல்லாத ஆளுங்கெல்லாம் அப்படி பேசுவாங்க. விசுவாசிகள், நீங்க போங்க, மன்னிப்பு கேளுங்க, தப்புன்னா ஒப்புத்துக்கொள்ளுங்க. அவங்க மன்னிச்சாலும் சரி மன்னிக்காட்டாலும் சரி, உங்க மனசாட்சி சரிப்படுத்திட்டு கர்த்தருடைய பள்ளிக்கூடத்துல வந்து உட்காருங்க. அவன் என்ன சொன்னாலும் கவலையே படாத, கர்த்தருடைய பாதத்துல விழுந்து நீங்க பாட்டுக்கு உங்களை சரிப்படுத்திட்டே இருங்க. நான் சொல்றேன், சுத்திகரிப்பு சரியா இருந்தா பிசாசு வரவே வராது. நான் வந்து ரொம்ப ரஃபான டைப். நீங்க பார்த்திருக்கும் போது நல்ல ஃபாரினர் மாதிரி அழகா வந்துட்டு போயிடுவாரு பாஸ்டர் டான் அப்படின்னா நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனா பிடிச்சாருன்னா நூல் தூக்கு நூல் தான். அப்படி பிடிச்சா அதுல வந்து பட்சவாதமே கிடையாது, அச்சதுதான்.
ஒரு ஊழியக்காரர் வந்தாரு, ட்ரைனிங்ல இருந்தாரு, ஃபாரின்ல தான். அப்போ கன்வென்ஷன் நடந்தது, ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன். அவருக்கு ஒரு கட்டில் கொடுத்திருந்தாங்க. ஃபாரினர்ஸ் ரொம்ப பேர் விசிட்டர்ஸ் வந்ததுனால உடனே ஆள் அனுப்பி அந்த கட்டில எடுத்துட்டாங்க. அந்த கட்டில கேட்டதுக்கு அவர் வந்து ரொம்ப தகராறு பண்ணிட்டாரு. அந்த புதுசா வந்த ஊழியக்காரர், என்னை கேவலப்படுத்துறீங்களா, காத்து கொடுத்துட்டு என்ன நினைச்சு காட்ட கொடுங்குறீங்க, என் கட்டில தான் பிடிங்கி கொடுக்கணுமா, அப்ப நீங்க பார்ஷியாலிட்டி பண்றீங்க, காட்டிட்டாங்க. இது சுத்தி 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 யார்கிட்ட போயிருச்சு, பாஸ்டர் டான்ட்ட போயிருச்சு. அவர் கேட்டாரா, என்ன சொன்னாரா, இல்ல பாஸ்டர் கட்டில் கேட்டதுக்கு பார்ஷியாலிட்டிங்கிறாரு, அது இதுங்கிறாரு, எல்லாம் சொல்லிட்டாரு. அப்படியா, கூப்பிட வந்தாரா, பெட்டி எடுத்து வெளியே போட்டாரா, கேட் அவுட்ன்றாரா, வெளியே போ, ஊழியத்தை விட்டு. அவரு இல்ல பாஸ்டர், ஒரு கட்டில் உன்னால தியாகம் பண்ண முடியாதவன் நீ ஜீவனை கொடுத்து கத்தருக்காக ஊழியம் செய்ய போறியா, போ வெளியே. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. அவர் ஒன்ஸ் சொன்னா முடிஞ்சது, 1000 தடவை சொன்ன மாதிரி போனா போ, அவ்வளவுதான், வெளியே போ. ஒரு கட்டில் உனக்கு கொடுத்து தியாகம் பண்ண தெரியல, கேட்ட கட்டில கொடுக்க தெரியாதா, ஒரு ஆத்மாவுக்காக நீ என்ன எப்படி உயிரை கொடுத்துருவ, கட்டில் கொடுக்காத ஆளு, போ வெளியே. அப்படி ஆளு இப்போ ஒரு சிஸ்டர் சீரியஸ் சிக்கு கெட்டது திடீர்னு ஒரு நாள் வந்தாராம். ஏமா இனிமே உன்னை வச்சு நாங்க இன்னும் பராமரிக்க முடியாது, லிமிட் தாண்டிடுச்சு, இனி ஒன்னை வச்சு ஊழியம் செய்ய முடியாது, ஒண்ணு செய். இதே சிட்டியில உங்க அக்கா இருக்காங்க விசுவாசியா, நீங்க அவங்க வீட்டுக்கு என்ன செஞ்சிரு, போயிடு. ஒரு வேளை சுகமாச்சுன்னா நீ திரும்பி வா, நான் ஊழியத்துக்கு எடுத்துக்கிறேன். நான் எங்க அக்கா வீட்டுக்கு செத்தாலும் போக மாட்டேன், எனக்கு ஆரம்பத்திலே அவளை பிடிக்காது. யார் சொன்னது? சத்தியத்துக்காக நான் போக மாட்டேன்னு சொன்னா பரவாயில்ல, நான் விசுவாச வீட்டுல வந்திருக்கேன், ஊழியத்துல இருக்கேன், ஊழியத்துலதான் சாவேன், அப்படி சொல்லல. அந்த சிஸ்டர் என்ன சொல்லிடுச்சு, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது, நான் அவ வீட்டுக்கு எப்படி போவேன், அதெல்லாம் முடியாது, நான் ஃபெய்த் அவ்வளவுதான் இருப்பேன். ஆரம்பத்துல இருந்து உனக்கு பிடிக்காதா, அப்ப நீ கட்டாயம் எங்க போகணும், அங்கதான் போகணும். இல்ல பாஸ்டர் எனக்கு முதல்லயே பிடிக்காது, நான் ஊழியத்துக்கு வர்றதுனால எனக்கு அவளுக்கு ஆகாது, ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட நான் அவள்கிட்ட பேசுனது கிடையாது, தயவு செய்து நீ வேற எங்கனாலும் அனுப்புங்க, எங்க அனுப்பிடாதீங்க, என்னைய அங்க மட்டும் அனுப்பிடாதீங்க. அவருக்கு புரிஞ்சுக்கிச்சு, உனக்கு வியாதிக்கு காரணமே இந்த பிரிவினை தான், போ கிளம்பு, போய் ஒண்ணு உங்க அக்கா வீட்டுல இரு, இல்லையா ஒப்புரவு ஆகிட்டு வா, போ. வேற வழியே இல்ல. அந்த சிஸ்டர் போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அழுது ஒப்புரவு ஆகிட்டு ஃபெய்த்தம் வந்துச்சு, வியாதி சுகமாயிடுச்சு. நம்புறீங்களா? இதெல்லாம் பிராக்டிகல் நடந்ததை தான் நான் சொல்றேன். அதோட அந்த வியாதி வருஷ கணக்கா இந்த ஃபெய்த்தம்ல கடந்து படுத்து கிருன்னு இழுத்துட்டு கிடந்ததெல்லாம் அன்னையோட அந்த ஆவி ஒப்புரவாகுதல் முடிஞ்ச உடனே சாத்தா அடிபட்டுட்டான், முடிஞ்சு போச்சு, சோகமாயி வீட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கு பிறகுதான் அது சொல்லிச்சான், ஐயோ என்னுடைய வியாதிக்கு ஊழியம் செய்ய முடியாம இருந்தது காரணமே இதுதான், பிரிவினை தான். சொல்லியிருக்கனா? அதே மாதிரி ஜான் ராக்ஃபெல்லர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சொல்லியிருப்பேன். ஒரு பெரிய பணக்கார ஆயில் கம்பெனி வச்சிருந்தான், அவனுக்கு கேன்சர் வந்துருச்சு, சுகமாகல. என்ன பண்ணுவான்? டாக்டர் எல்லாம் போனா ஒன்னும் முடியல, 50 வயசு, 50 வயசுல கேன்சர், டாக்டர் எல்லாம் சொல்லிட்டான். அப்பமே அப்போ நான் சொல்றது வந்து 18 முடிஞ்சு 19 சாரி, போன நூற்றாண்டுல உள்ள ஒரு கதை. இப்பவும் ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் இருக்கு, அறக்கட்டளைகள். முடியல. ஒரு நாள் சும்மா டைம் பாசிங் அப்படின்னு நொந்து போய் இருக்கும்போது பைபிள் எடுத்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம், அந்த வேர்டு அப்படியே அவன் முன்னால நின்றுச்சு. உடனே வேலைக்காரனை கூப்பிட்டான, கார் எடுறான். கார் எடுத்தாங்க, அந்த பணத்தெல்லாம் தூக்கி வண்டியில வைந்தான, ஃபுல் பணத்தை உள்ள வீட்டுல இருந்து வச்சதை எடுத்தான், நேர சேரியில கொண்டு போய் நிப்பாட்ட சொன்னான், ஏழை ஜனங்கள் இருக்கிற இடத்துல. இவன் கார் வந்த உடனே இந்த சும்மா மிதந்துட்டு வர்ற காரை பார்த்த உடனே ஜனங்கள்லாம் ஜெய் ஜெயின்னு ஓடி வந்து கூடிடுச்சு. இறங்கின உடனே அவ்வளவு பேருக்கும் கொடுத்தாங்க. அவனுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்து முடியும் போது கேன்சர் சுகமாயிடுச்சான். நம்புறீங்களா? நம்புறீங்களா? 50 வயசுல அவன் கொடுத்தான், கேன்சர் அன்னைக்கு சுகமாச்சு. 93 வயசுல செத்தான். 43 வருஷம் அது பிறகு உயிரோட இருந்தாங்க. இதெல்லாம் உண்மை. நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன்னா வியாதி சுகமாயிடும், பிசாசு போயிடும். ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாயிட்டேன்னா வியாதி போயிடும். இன்னொன்னு என்ன சொன்ன, கட்டில் கூட கொடுக்காம இருந்தீங்கன்னா ஊழியம் கூட நிக்காது, எல்லாம் தெருவில் போயிடும். நமக்கு இந்த நாட்கள்ல எல்லாத்தையும் இந்த பொல்லாப்பு அநியாயம் எல்லாத்தையும் நிறைச்சு வச்சுக்கிட்டு நம்ம பரலோகம் ஒண்ணா முடியுமா? எல்லாத்தையும் ஒப்புரவாகுங்க வருஷ கடைசியில. வருஷம் இன்னும் பாருங்களேன், இன்னும் சுத்திருப்புக்கு வராத ஒரு பெரிய டீம் சிவகாசியில கிடக்குறான். சாட்சியாவரத்துல இருக்கா, இங்கே இருக்கா. நானும் அங்கேயும் கொடுத்து போயிட்டு வந்துட்டேன், இங்கேயும் கொடுத்து போயிட்டு வந்தேன். இன்னும் ஒரு டீம் சுத்தமா
நான் நினைக்கிறேன் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் வருவான்னு நினைக்கிறேன். அப்படி இந்த ஸ்டைல அப்படி வந்து அறிக்கைட்டு ஒரு கூட்டத்தில், அதாவது மனசாட்சியை வந்து மழுங்கிடுச்சு. இனி அதை வந்து எவன் சொன்னாலும் எந்த பாஷை சொன்னாலும் திருந்தாது. அது அந்த கடைசி செவ்வாய்க்கிழமை வருவான், மனசாட்சி சுத்தம் பண்ண மாதிரி தோன்றும். ரைட், அவ்வளவுதான். அப்போ எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ரோமர் 3:14 அவருடைய வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறார். ஒன்னு கசப்பு, மற்றொன்று என்னது? சபிப்பு. சாபம் சாபம் சாபம். அதை நேரத்தை நான் சொன்னேன். அடுத்து கசப்பு. கொஞ்சம் மனம் திறந்து பேசுனீங்கன்னா வீட்டில் உள்ள பிரச்சனை சால்வ் ஆகும். கொஞ்சம் மனம் திறந்து பேசுங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனா, சென்னையில் ஒரு பாஸ்டருடைய சொந்தக்கார ஃபேமிலி, பெரிய பணக்கார ஃபேமிலி. அவர் டாக்டர், பெரிய டாக்டர், பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. அவரு மனைவி நம்ம விசுவாசி பிள்ளை தான். விசுவாசினா அவங்க நகையெல்லாம் போட்டுக்குவாங்க, அவங்க விசுவாசி. அவங்களுக்கு வீடு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, கார் இருக்கு, ஆட்டோ இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, நல்ல அழகான 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைகளும் காலையிலேயே ஸ்விம்மிங் போகும், எல்லாம் அதுக்கு ஆளு தனித்தனியா ஆள் போட்டிருக்காங்க, நல்ல வசதியானது. ஆனா அந்த சகோதரன் வந்து சிஎஸ்ஐ ஆளு. மனைவிக்கும் புருஷனுக்கும் பயங்கரமான டக்கர். 2 பேருக்கும் ரொம்ப சின்ன வயசு, 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. காலையில் அவன் கார் எடுத்தான்னா ஞாயிற்றுக்கிழமை இவ போய் ஏறி உட்காருவா. சர்ச் முடியும், நேர கார்ல வந்து ஏறி உட்காருவாங்க, வீட்டுக்கு வந்துருவாங்க. 2 வருஷமா எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது. இவ 2 வருஷமா சோறு வச்சு கொடுத்ததே கிடையாது. அதுக்கு புருஷனுக்கு 2 வருஷமா இவ சோறு கொடுத்ததே கிடையாது, துணி துவைச்சதே கிடையாது, எந்த வேலையும் செஞ்சது கிடையாது, அவன் மூஞ்சில முடிச்சதே கிடையாது. இவ அவன் மாடியில தங்கியிருக்கான், இவ கீழே தங்கியிருக்கா. எப்படி இருக்கும் பிசாசு? எப்படி பூந்திருக்கும்? இவனுடைய பேரண்ட்ஸுக்கும் தெரியாது, இவளுடைய பேரண்ட்ஸுக்கும் இந்த கதை தெரியாது. 2 வருஷம் கழிச்சு ஒரு நாள் அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா போயிட்டோம்ல வந்து ஒரே அழுக. என்னன்னு கேட்டேன். ஐயோ 2 வருஷம் இப்படி இருந்திருக்கான், நான் இன்னைக்கு அவனை கொன்றணும், கொலைய பண்ணிடலான்னு வச்சிருக்கேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவன் வந்து சரியாகல, ஒண்ணு அவனை வந்து வரதட்சணை குழம்புல போட்டுருவேன், இல்ல ஆளை வச்சு கைய கால ஓடிச்சிருவேன், நாளைக்கு நடமாட விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. 2 பேரும் உச்ச கட்டத்துல என்ன அவங்களுக்கு அந்த டென்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஃபெய்தாம்ல வந்து உட்கார்ந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொன்னேன். இவங்க ஃபெய்தாம் வந்துட்டு ஒரு 20 நிமிஷத்துல திரும்பி வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனா 2 வருஷமா பேசாத 2 உட்கார்ந்து பேசிச்சு. 2 உட்கார்ந்து இவன் நீ இன்னென்ன காரியம் செஞ்சா அதனால நான் உன்னை வெறுத்துட்டேன்னு சொன்னான். நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க அதனால நான் வெறுத்தேன். சரி இப்ப என்ன செய்யலாம்? பிள்ளைகளுக்காக நம்ம சமாதானமா இருக்கலாம். இல்ல மொத்தத்திலேயே இனிமே சரியாயிடலாம், நானும் உங்க மேல கோவப்பட்டதெல்லாம் தப்பு. 2 பேரும் உட்கார்ந்து ஒப்புரவாயிட்டாங்க. இவ என்னென்ன பகுதியில் நான் கோவப்பட்டதெல்லாம் சொன்னா, இவன் சொன்னா ரைட் இப்ப என்ன சொல்ற? இல்ல எங்க அம்மா அப்பா வரட்டும், நான் சால்வ் பண்ணிடுறேன். அவங்க அம்மா அப்பா இங்க வந்து ஃபெய்தாம்ல கூல் டவுன் ஆகி திரும்பி போறாங்க. என்ன நீ அவனை விட்டு வர்றியா இல்லையா? இதே இடத்துல அவன் முன்னாலேயே உனக்கு இன்னொரு கல்யாணம் கட்டி வைப்பேன். 2 பிள்ளை இருக்கு, அப்பா சொல்றாரு இதே ஊர்ல உனக்கு கல்யாணம் கட்டி வைப்பேன். இவ சொன்னா டேடி எல்லாத்தையாவது பேசிட்டு இருக்காங்க, நாங்க சால்வ் ஆயிடுச்சு, நீங்க போங்க, 2 நாள் கழிச்சு நான் கூப்பிடுறேன், அப்புறம் நீங்க சமாதானம் வந்துட்டு போங்க. அது எப்படி நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற? இல்ல எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, போயிட்டு வாங்க. இன்னைக்கு நல்லா இருக்காங்க. நீங்க அந்த பிசாச சபி கசப்ப உள்ள வச்சுக்கிட்டே இருக்க கூடாது. அதை என்ன செய்யணும்? சிலுவையில அடிக்கணும். நீ இப்படி பேசுன தப்பு, நடந்த தப்பு, ரைட் விடு, இனிமே இப்படி நானும் பேச மாட்டேன், நீ நடந்தது. இப்படி நீங்க கொஞ்சம் மனம் திறந்து பேசுங்க. புருஷனும் மனைவி வடதுருவம் மாதிரி தென்துருவம் மாதிரி அப்படியே போயிட்டே இருந்தா நார்த்து போலும் சவுத்து போலும் எப்படி சேரும்? சுத்திட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்ச நேரம் பிரதர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசுங்க. அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனையா, அக்கா தங்கச்சிகளுக்குள்ள பிரச்சனையா, உட்காந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. மனம் திறந்து பேசுங்க, துக்கத்தை சொல்லுங்க, சரிப்படுத்திக்கங்க. உங்கள் வாய் சபிப்பினாலோ இல்லாவிட்டால் கசப்பினாலோ என்ன செய்யக்கூடாது? நிறைந்திருக்க கூடாது. யாக்கோபு 3:8 இன்னும் 2-3 பாயிண்ட். சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. நாவு சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. வார்த்தை தாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா பேசிருங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். அந்த டக்கு 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 நம்முடைய வார்த்தைகள் அப்படி விஷமா அப்படியே பேசிடுறோம். விஷம் தோய்ந்த வார்த்தைகள், சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. நம்ம அப்படி பேசக்கூடாது. அது வந்து
அந்த ஆவியை முறிச்சிடும். முறிந்த ஆவியை எவன் கட்டுவான்? ஒருவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த பாசத்தை போய் சொன்னாலும் அது அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு, அவன் போயிடுவான். அதனால இந்த நாட்கள்ல விஷம் நிறைந்த வார்த்தைகள் நம்முடைய வாயில இருக்கக்கூடாது. சாஃப்டா பேசுங்க, அன்பா பேசுங்க. அப்படி பேச தெரியலையா, பேசாம உட்கார்ந்து ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. மௌனம் மொழியாது இருக்கட்டும். ஒண்ணுமே இல்ல, பேசினா எல்லாரையும் சேர்ந்து குண்டோட சாகடிக்கிற மாதிரி பேசுறது. அப்படி நீங்க பேசாத. உங்களுடைய வாய்க்குள்ள இருக்கிற விஷத்தை எடுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நாவு எங்க இருக்கு? நாவுக்கு காவல் போட்டு எங்க பிடிச்சு வச்சிருக்காரு? உள்ளுக்குள்ள வச்சிருக்காரு. பாஸ்பரஸ எதுக்குள்ள வச்சிருக்காங்க? எதுக்குள்ள வச்சிருக்காங்க? தண்ணிக்குள்ள வச்சிருப்பாங்க, அப்படித்தானே? பாஸ்பரஸ தண்ணிக்குள்ள வச்சிருக்காங்க. தண்ணியை விட்டு வெளியே வந்துட்டு அது நெஞ்சிரும், தீ பிடிச்சி எரிஞ்சிடும். இந்த வீடுகள், குடிசை வீடுகள் எல்லாம் தீ வைப்பாங்க. அந்த பாஸ்பரஸ வாயில போட்டே வருவாங்க, டப்புன்னு துப்பிட்டு போயிருவாங்க. அது அந்த ஈரத்தன்மை போன உடனே கப்புன்னு தீ பிடிச்சிடும். அதுபோல நாவு ஒரு பாஸ்பரஸ். அதனாலதான் நல்ல ஈரமா வச்சு உள்ளே வச்சிருக்காரு. தொண்டை காயிற மாதிரி கத்திட்டீங்கன்னா போச்சு, விஷம் நிறைஞ்சிருச்சு, தீ பிடிச்சி எரியும். நாவும் நெருப்புத்தான். அது ஆயுள் சக்கரத்தையே போட்டு நெஞ்சிடும், கொளுத்தி தள்ளிடும். நல்லா இருக்கிறவன் செத்தா கூட அடக்கத்தை கூட வரமாட்டான் நீ பேசின வார்த்தைக்கு. நீ அப்படி பேசியிருக்க. விஷம் நிறைந்த வார்த்தைகள். 2 பேதுரு 2:14. போதும் 2 பாயிண்ட். பாவத்தை விட்டு ஓயாத கண்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்கள். பார்வையை பத்தி பயங்கரமா பேசுறாரு பேரு. அந்த வேர்டு ரொம்ப ஆழமான வார்த்தை. பாவத்தை விட்டு ஓயாத கண்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்த அந்த பார்க்கிற பார்வை. நம்முடைய பார்வையெல்லாம் புனிதமான பார்வையா இருக்கணும், தெய்வீகமான பார்வையா இருக்கணும். வயசாயிடுச்சு எல்லாம் உண்மைதான். உங்களுடைய பார்வைகளை நீங்க தெய்வீகமா மாத்துங்க. உங்களுடைய பார்வைகள் இன்னும் சரியில்லைன்னா எப்படி? அந்த வார்த்தையை பாருங்க. அவருடைய பார்வைகள் எப்படி இருந்துச்சு? அவருடைய கண்கள் பாவத்தை விட்டு ஓயாத கண்களும், விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்கள். இந்த தண்ணி அடிச்சுட்டா கண்ணெல்லாம் எப்படி இருக்கும்? சக்கச்சவேன்னு மாறிடும். யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள்? நான் சும்மா சொல்லல, நீதிமொழியில் இருக்கு. யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள்? மதுபானம் தான். நம்முடைய கண்கள் விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்களா இருக்கக்கூடாது. பாவத்தை விட்டு ஓயாத கண்களா இருக்கக்கூடாது. பாருங்க, விடாம படத்தை 6 மணி நேரம் 7 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்து கண்ணு கொட்ட 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 பார்த்து, முகத்தை கழுவி கழுவி கண்ணை விரிச்சு விரிச்சு உட்கார்ந்து பார்த்து. பாவத்தை விட்டு ஓயாத கண்களும், விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்கள். இப்படி இருந்தா கண்கள் எப்படி இருக்கும்? வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிறைஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் பைபிள்ல சொல்லி இருக்கு. கடைசியாக வெளிப்படுத்தல் 17:4. அருவருப்புகளினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை கையில் வைத்திருந்தாள். ஒன்று அருவருப்பு, இரண்டாவது என்னது? அசுத்தம். சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். அசுத்தம் உள்ளவனுக்கு ஒன்றுமே. அசுத்தம் உள்ளவனை பைபிள் அவிசுவாசின்னு சொல்லுது. வாசிங்க அந்த வசனம். சுத்தம் உள்ளவனுக்கு தீத்து 1:15. அப்ப அசுத்தமும் அவிசுவாசமும் இணைந்தது.
ஒருத்தன் அசுத்தமா இருந்தானா அவன் யார்? அவன் அவிசுவாசின்னு பைபிள் சொல்லுது. அவனுக்கு ஒண்ணுமே சுத்தமா இராது. அடுத்து அருவருப்புகள் நிறைந்தது. 6 காரியங்களை தேவன் வெறுக்கிறார், 7 அவருடைய பார்வைக்கு அருவருப்பானவைகள். வாசிங்க நீதிமொழிகள் 5:6. பாருங்க, 6 காரியங்களை வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பு நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை நம்ம வச்சுட்டு நம்ம எப்படி பரலோகம் போக முடியும்? நான் இப்ப எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன்? 9 வசனம் சொல்லியிருக்கேன். எல்லாரும் கண்களை மூடலாமா? 1, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். வன்கண், தூசணம், மதிகேடு, காமவிகாரம், பொருளாசை, விபச்சாரம், வேசித்தனம், பகை இவைகளினால் நிறைந்த இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்கிறதா? 2வது மாயம். நீங்க இங்க விசுவாசியும் வெளியே பாவிலையும் பிரதான பாவியாக இருக்கக்கூடாது. சூழ்நிலைகளுக்கு ஏற்றவனமா உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது. விசுவாசி எங்க இருந்தாலும் விசுவாசியாக இருக்கணும். மாயம் பண்ற தன்மை இருக்கக்கூடாது. அடுத்து துக்கம் நிறைந்தவர்களாய் நீங்கள் வாழக்கூடாது. துக்கம் வரும், அதை கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும். அடுத்து கபடும் பொல்லாங்கும் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடாது. பொல்லாங்கை தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அடுத்ததாக அநியாயம், அடுத்து கசப்பு, சபிப்பு, விஷம் நிறைந்த வார்த்தைகள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்கள், கடைசியாக அசுத்தம், அருவருப்பு. எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கிருபையினால் நிறைய வேண்டிய நாம், மகிமையினால் நிறைந்திருக்க வேண்டிய நாம், காருண்யத்தினால் நிறைந்திருக்க வேண்டிய நாம், துதியினால் நிறைந்திருக்க வேண்டிய நாம், கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டிய நாம், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைந்திருக்க வேண்டிய நாம், நீதியின் கனிகளால் நிறைந்திருக்க வேண்டிய நாம், பரிசுத்தத்தினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்திருக்க வேண்டிய நாம், இன்றைக்கு எந்த வல்லமையினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, கண்ணை மூடி கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தாவே நான் எதனால் நிறைந்திருக்கிறேன் என்பதை தேவ சந்நிதியில நான் உணர்கிறேன். ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் தான் மீட்டிங், 6 மணிக்கே தொடங்கினதுனால மணி 8 ஆக போகுது, 2 மணி நேரம் தாண்ட போகுது. அதனால எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் அன்றாடுவோம். கர்த்தருடைய பாதத்துல விழ வேண்டிய நேரம். எதையோ சிந்திச்சு நீங்க விட்டுறாதீங்க. ஆமென். முடியுமானால் கண்களை மூடி பலிபீடத்தின் கொம்புகளை பாருங்கள், சிலுவையை பாருங்கள், சிலுவையிலிருந்து ஒழுகுகிற இரத்தத்தை பாருங்கள். இயேசுவினுடைய துக்கம் உங்களை எல்லாம் அவர் சுமந்திருக்கும் பொழுது நீ ஏன் கர்த்தருடைய சமூகத்திலும் உன் வாழ்க்கையிலும் துக்கங்களை நிறைத்துக் கொண்டு ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய்? இது ஒரு வெளியரங்கமான மார்க்கம். ஏன் நீ மாயம் பண்ணுகிறாய்? இது ஆசீர்வதிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஏன் சபிக்கிறாய்? உன்னுடைய வார்த்தைகள் எப்படி நிறைந்திருக்கிறது? மாயக்காரரே, மரித்தவர்களின் எலும்புகளால் நிறைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. பின்மாற்ற வல்லமைகளால் நிறைந்திருந்த வாழ்க்கையை இன்றைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வாருங்கள். கொஞ்ச நேரம் தான், அதுக்கு பிறகு அபிஷேகம் தான் நம்முடைய கூட்டத்தினுடைய நோக்கம். அந்நிய காரியங்களால் நிறைந்திருந்த உன்னுடைய சரீரமும் உன்னுடைய ஆத்மாவும் உன்னுடைய ஆவியும் பரிசுத்தத்தினாலும் விசுவாசத்தினாலும் தெய்வீகத்தினாலும் நிரப்பப்பட்டு நீ திரும்பி செல்ல வேண்டும். வாயை திறங்க, அபயமிடுவோம். நம்முடைய கூக்குரல்
இருதய வேதனை பரலோகத்தை எட்டட்டும். அங்கங்க பார்த்துட்டு உட்கார்ந்துடாதீங்க தயவு செய்து. நீ கூட்டம் முடிஞ்சு போகும்போது குற்றம் உண்டு என்கிற தன்மையே இருக்கக்கூடாது. எல்லாம் என்னை விட்டு விலகி விட்டது, கர்த்தர் என்னை நிரப்பினார் என்று நீ தைரியத்தோடு திரும்பி சொல்ல வேண்டும். விபசார மயக்கத்தால் நிறைந்த கண்கள், பாவத்தை விட்டு ஓயாத கண்கள், விஷம் நிறைந்த நாவு, கசப்பினால் நிறைந்த வாழ்க்கை, ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் தேவனை நோக்கி அபயம் பண்ணுவோம். கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சரிப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தமாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை சேர்க்க இயேசு வரப்போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கு எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கனமகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜோ கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தாராள சுத்திகரிப்பினாலே எங்க கர்த்தராமே பொறுப்பேற்று ஆசீர்வாதமாய் நீ நடத்தினபடினாலும் உமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி உம்முடைய வசனத்தை அனுப்பி ஆண்டவரே தெய்வமே இரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நீர் எங்களுடைய இருதயங்களை கழுவி சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம். அறிக்கையிட்டதான ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் மன்னித்திருக்கிறபடினாலும் உமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வமே பாவத்தால் நிறைந்ததான இருதயங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டபடினாலும் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே தெய்வ சமூகத்தில் கழிவுற நீ இன்னும் மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கி ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியாக உடைய கரங்கள் ஒப்பிக்கிறோம். தொடர்ந்து உள்ள கூட்டங்கள் எல்லாம் கர்த்தர் தாமே பொறுப்பேற்று ஆசீர்வாதமாக நடத்த வேணுமே. இருதயங்கள் கர்த்தாவே தெய்வமே துதியினாலும் ஆண்டவர் சத்தத்தாலும் கிருபையினாலும் தெய்வாவியினாலும் கர்த்தரை அறிவினாலும் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறதுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்ய முடியாம உடைய கரங்கள் ஒப்பிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான கூட்டங்கள் எல்லாம் கர்த்தர் தாமே பொறுப்பேற்று நடத்தும் மக்களுக்கும் விசேஷித்த கிருபை அபிஷேகம் ஆவியில் நடத்துதலும் பரிசுத்தமுள்ள வாக்குகளையும் கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தி ஜனங்களை ஆண்டவரே பூர்ணமாய் நீ சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும்படியாக உடைய கரங்கள் ஒப்பிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை நீரே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.